ஒரு உஷா சுப்பிரமணியங்கிற எழுத்தாளர் எழுதி அது வந்து தூர்தர்ஷனில் ஒரு சிங்கிள் எபிசோடாக வந்தது. இது வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், தமிழ் ப்ரொஃபஸர் இருக்க, ரொம்ப நல்ல பாரதி கவிதைகள் எழுத்துலலாம் ரொம்ப பாண்டித்யம், ரொம்ப முற்போக்கு சிந்தனையுடையவர், ரொம்ப நல்ல பண்பாளர், எல்லாத்தையும் நன்னா பழகிறவர். அவருக்கு மனைவி இல்லை, ஒரு 5-6 வயசுல குழந்தை. இது வந்து அந்த ப்ரொஃபஸராக வந்து சரத்பாபு பண்ணினார். அந்த 5-6 வயசு குழந்தையா என்னோட பொண்ணு பண்ணினா. வந்து அவர் என்னடான்னு யோசிக்கிறார். அவர் வந்து இந்த குழந்தை கஷ்டப்படுவார் இல்லையா, ஏன்னா காலேஜும் பண்ணிட்டு அந்த சின்ன வயசுல அந்த குழந்தைய ஒரு நாள் அந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஏதோ கேட்டிருக்காங்க, உனக்கு தலைவாரி விடுபவர் யார், சமைப்பவர் யார், குடும்பத்தை பேணுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குழந்தை எல்லாம் அவ அப்பா பண்றதுனால அப்பான்னு எழுதி. ஸோ வந்து எல்லாரும் சிரிச்சாடா. அது வந்து அப்பாட்ட சொல்றது, எல்லாரும் அம்மான்னு எழுதினா, நான் மட்டும் அப்பான்னு சொல்லியிருக்கேன், எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுது. அதுக்கு அம்மா வேணுன்ற ஒரு எண்ணம் அது வந்துட்டு. சரி என்ன பண்ணா அப்படின்ட்டு இவர், ஆனால் வந்து செகண்ட் மேரேஜா என்ன அப்படிங்கிறதுலையும் இருக்கு. இதே நேரத்தில் என்ன ஆகுது, அவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தி வந்து கொஞ்சம் இவருடைய டெஸ்ட் பண்ணலாம், நிஜமாவே இவர் முற்போக்கு உள்ளவர் தானா இல்லை சும்மா அந்த வாய்ப்பேக்க சில பேர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இல்லை ரியல் லைஃப்ல வேற மாதிரி அந்த மாதிரியா அப்படின்னு இது பண்ணுறதுக்காக அப்பெல்லாம் சொல்லுவா இல்லை இப்போ மாதிரி நம்மளுக்கு இதெல்லாம் கிடையாது. ஸோ அது சின்ன துண்டு பேப்பர்ல என்ன வந்து எழுதலாம், இந்த மாதிரி உங்களுடைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட எனக்கு நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன், நிஜமாவே நீங்கள் முற்போக்கு சிந்தனை உடையவராக இருந்தால் ஒரு நிஜமான ஒரு நல்ல ஒரு பொண்ணுக்கு நீங்கள் வாழ்க்கை அளிக்க தயாராக இருந்தால் நாளைக்கு இந்த கலரில் சேப்பு கலரோ நீல கலரோ ஒன்று சொல்கிறான், அந்த கலர் ஷால் போட்டுட்டு நீங்கள் காலேஜுக்கு வாங்கோ, அப்போ நான் சம்மதம்னு நினச்சிப்போம் அப்படின்னுட்டு போகிறார். இவர் படித்து பார்த்துட்டு யாராவது யார் இருப்பான்ட்டு இப்படி தேடி பார்க்குறார், தெரியலை. அப்புறம் வந்து சரி இவன் குழந்தையும் எப்படி அம்மா வேணுங்கிறா, அதனால சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு அவர் சொன்னாப்படியே அந்த ஷாலை போட்டுட்டு வர வந்துட்டு இவர் என்ன நினச்சிக்கிறேன், இந்த எந்த பொண்ணு சொல்லியிருப்பா என்னன்னுட்டு இப்படி அங்கங்கே யாராவது ரியாக்ட் பண்ணுறாளான்னு கண்ணில் தேடிண்டே வர, அந்த எந்த பொண்ணு எழுதினாலும் அவள் தூரத்தை நின்று பார்த்து விட்றா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெரியவாளை விட்டு பொன் பார்க்கறதுக்கு வர சொல்லிடுறான். குழந்தையும் அப்பா அம்மா போகிறா. போனதும் பொண்ணு வந்து பால் காஃபி கொண்டு கொடுக்குறா. பொண்ணு கூனி. ஸோ இவர் பார்த்த உடனே இவருக்கு வந்து முற்போக்கு சிந்தனை கூட எதிர்பார்க்கல. ஸோ உடனே என்னடா கூனியா, நம்ம எப்படி நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதா வேண்டாமா என்ன சொல்கிறதுன்னு தெரியலேன்னு ஒரு தயக்கத்தில் நின்றுட்டு இருக்கார். ஆனால் அந்த குழந்தை வந்து அவள் பாடினது அதுக்கு காஃபி கொடுத்து எல்லாம் பார்த்து அப்படி உடனே ரெஸ்ட் கொடுத்து உடனே எல்லாரும் முன்னாடியுமே அப்பா நம்ம அம்மாவை இப்போயும் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறோமா அப்படின்னு கேட்டுவிடுறேன். ஸோ இவர் வந்து இஸ் காட், ஹி கேன் சே நோ. அம்மா குழந்தைய அக்செப்ட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் வேற என்ன, அதனால கல்யாணம் ஆகிடுது. பட் இவருக்கு அந்த கூணுன்னு இருக்கிறதுனால ஹி இஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள். அவர் வந்து சகஜமாகவும் அவர்கிட்ட பழகிறது இல்லை, ஏதோ ஒரு வீட்டில் ஒரு மனுஷா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த குழந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்கிறது, அவள் சமையலை ரசிக்கிறது, அவள் வந்து ஒரு புடவை கட்டிக்கிறது அதை ரசிக்கிறது, அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் அவள் ரசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து அவள் கேட்குற அம்மாவை வந்து பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு பாடுறதும் அவள் சொல்கிறா, அம்மா நீ ரொம்ப அழகா இருக்கேம்மா அப்படின்னு. அப்போ உடனே அந்த அம்மா சொல்கிறா, உன் மனசு அழகா இருக்குமா, அதான் உனக்கு எல்லாம் அழகா தெரியாது. ஏன்னா இப்போ கூட பார்க்கவே இல்லையே, இன்னும் அம்மாவை அழகா ரசிக்கிறாள் அப்படிங்கிறதுக்காக அவள் அம்மா சொல்கிறான். ஆஸ் யூஷுவல் அப்போலாம் வந்து உங்களுக்கு அக்கம் பக்கத்துலலாம் வந்து சொல்லுவா இல்லையா, உன்னை பாரு இவ்வளோ இந்த கூனிக்கு போய் இவ்வளோ பெரிய அழகான ஒரு வந்து புருஷனா விட்டுட்டான், என்ன பண்ணின அதிர்ஷ்டமோ அப்படின்னு ஏதோ சில பேர் கமெண்ட் எடுக்கிறேன். இந்த குழந்தை கேட்டுட்டு இதுக்கு ரொம்ப கோபம் வருது, என்னடா இது இந்த மாதிரி நம்ம அம்மாவை இந்த மாதிரி கூணு அது இதுன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆத்திரமா இருந்துச்சு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷீ சீங் தட் கூணு, அம்மாவோட கூணு அப்போ தான் அவர் பார்த்து ரியலைஸ் பண்ணுறான். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு தடவிட்டு அம்மாவனுக்கு வலிக்கிறதாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. சரியாக்கா இப்படி எப்போ பாரு குனிஞ்சுட்டு இருந்தா நம்மளுக்கு இது அதை பற்றி எத்தனை நாள் அந்த குழந்தைக்கு தோணவே இல்லை. அதுக்கப்புறம் அப்பா வந்த உடனே அப்படியே கோவமா சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லாரும் சொன்னா அப்படின்னு. உடனே அப்பா கேட்குறா, ஏம்மா உனக்கு கூணு தோணலையா அப்படின்னு, படலுக்கு உனக்கு கூணு கண்ணில் படலையா? அப்போ உடனே அந்த குழந்தை சொல்லுது, அம்மாவை பார்த்தா அம்மா தானே தெரியும், கூணு பார்த்தா தானே கூணு தெரியும் அப்படிங்கிறான். இது பெரிய இம்பார்ட்டன்ட் லெசன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அதாவது நம்மளுடைய பார்வை அடுத்தவாளை வந்து அவளா நினைச்சு பார்க்கணுமே தவிர அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸோ வேற விதமான நெகட்டிவ் திங்ஸோ அதெல்லாம் கண்ணில் படக்கூடாது. அதே போல மனசு அழகா, இன்னொரு சொல்ல, உன் மனசு அழகா இருக்கிறதுனால நீ எல்லாத்தையும் அழகா பார்க்குற, நல்லவாடா பார்க்குற அப்படிங்கிறது. அண்ட் அட் த சேம் இப்போ சொல்றச்சே சில பேருக்கு தோணலாம், நாம நல்லா இருக்கோம் ஒழுங்கா இருக்கோம், எதிராளியும் அந்த மாதிரி இருக்கணுமே,
அவளுக்கு அது தோணாமல் இருந்ததுனாக்கா இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நமக்கு தானே கஷ்டம் வரும். லைக் இப்போ நம்ம ஒழுங்காக டிராஃபிக் ரூல் ஃபாலோ பண்ண கூட எதிராளி தப்பாக வந்தால் நமக்கு தானே அடிப்படுறது. ஆனால் அதில் கூட நீங்கள் பார்த்துட்டாங்க எத்தனையோ தடவை வந்து வி கெட் ப்ரொடெக்டட். இப்போ சப்போஸ் ஒரு ஆஃபீஸ்லேயே ஒருத்தர் வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா கூட சில சமயம் என்ன சொல்லுவோம், இந்த வேலை வந்து பாஸ் அதை நம்பலை, என்னோட வேலையெல்லாம் நான் ஒழுங்காக பண்ணினதுனால நான் தப்பிச்சேன். இல்லைன்னா என்ன சொல்லுவோம், அவர் என்னை வேறு விதமாக கிளாரிஃபிகேஷன் கேட்டுட்டார், அதனால் நல்ல வேலை நான் அதுலேருந்து தப்பிச்சுட்டேன். ஸோ இத்தனை இது பேருடைய இது தாக்குதல் வந்தால் கூட அந்த நல்ல வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அது எப்படி வந்தது? அதுதான் ப்ரொடெக்டிவ் ஷீல்டு அப்படி குருன்னு சொல்லணும். இது வந்து ஒரு இன்னொரு டிவோட்டியே இதை பற்றி சொல்லியிருந்தான். அதாவது கனகதாரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவள் ஃபேமிலி வந்து ரொம்ப சிரமத்தில் இருந்தப்போ ஹேர் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆற்றுல இருந்திருக்கா. அப்போ ஒரு வந்து அவள்லாம் வந்து ஆற்றுல இருக்காங்கச்சு எங்கேயாவது எங்கே போகணுன்னாலும் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்பார். கோவிலுக்கு போகணுன்னாலும் சரி, எங்கேயாவது ஹேர் கட்டுக்காது போகணும், எதுக்குனாலுமே அவர் போ அப்படின்னு சொன்னாக்க போவா, இல்லைன்னா போக மாட்டான். ஸோ ஒரு தடவை அவர் பர்மிஷன் கொடுத்து இவன் எங்கேயோ போகணும், அதுக்கு ரெடி ஆகிட்டு வரா. வந்துட்டு பெரியவா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதும் அவர் டிவி இறங்க அப்படி பார்த்துட்டு திரும்பு இப்படி திரும்பு அப்படி திரும்பு அப்படின்னு அவளுக்கு திருப்பி இப்படி திரும்ப வைக்கிறாரு. இவன் வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணு அந்த டைமில். ஸோ நம்மளுக்கு இன்னும் தெரியல, நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதான் சார் வந்து இப்படி இப்படி திரும்பி பார்க்க சொல்கிறான்னு சொல்லிட்டு இவனு ஜாலியாக அப்படி இப்படி திரும்பி திரும்பி ஒரு தட்டாமலை சுற்றுற மாதிரி இது ஓகேவா ஓகேவா இது அப்படின்ட்டு அவள் அப்படின்னு இருக்கான். அதுக்கப்புறம் கிளம்பு அப்படின்னாரா. ஜாலியாக போயிட்டு எல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அம்மாட்ட அவனுக்கு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நான் கிளம்ப போச்சு சிவபெரிவா வந்து என்னை இப்படி அப்படியே திரும்பின்னு திருப்பி நான் சுற்றிட்டு இருந்தேன் மாதிரி 2-3 தடவை சுற்றினதுக்கப்புறம் தான் நான் கிளம்ப சொன்னார். அப்பா அம்மா சொன்னாங்க, உனக்கு புரியலையா அதனுடைய அர்த்தம் அப்படின்னு. என்ன, அவர் கண்ணால் உனக்கு சுற்றி ப்ரொடெக்டிவ் ஷீல்டு பண்ணினாட்டி நீ வெளியில் போச்சே உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நம்மளோட தசை இப்படி இருக்கிறதுனால உனக்கு பாதுகாப்பாக நீ போயிட்டு வரணுங்கிறதுக்காக அவர் கண்ணால் ப்ரொடெக்டிவ் ஷீல்டு. அந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் ஷீல்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வேறு இடத்துல வேறு மனுஷாளுடைய தாக்குதல் இருந்தால் கூட நம்மளை காப்பாற்றுது. ரொம்ப சிம்பிளான விஷயம் இந்த நம்ம ப்ரொடெக்டிவ் ஷீல்டு நம்ம பண்ணிக்கிறது. இப்போ எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிட்டோம்னா கண்ணாடி முன்னாடி இப்படி பார்ப்போம் இல்லையா? அது யூஸ்வலாக எல்லாருமே வந்து இப்படி பின்னால் ஒரு தடவை சரியா இருக்கா, இந்த பக்கம் சரியா இருக்கா அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படி பார்த்துப்போம். இனிமேல் அதை வந்து அது மாதிரி நம்மளுடைய குரு முன்னாடி அவர் பெரியவா முன்னாடி நின்றுட்டு அதே போலே காமிச்சிடுவோம், பெரியவா அப்படின்ட்டு ஒரு தடவை சுற்றிட்டா என்ன ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு நம்மளுக்கு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு கொடுத்துடணும் இல்லையா? அப்போ நம்ம எங்கே போனாலும் கவலை இல்லை. ஸோ வெரி சிம்பிள் வேலை அவர் காமிச்சு கொடுத்துட்டார். அவருடைய டிவோட்டி மூலமாக எப்படி நம்ம தான் ப்ரொடெக்டிவ் ஷீல்டு வச்சுட்டு நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ப்ரொடெக்டிவ் ஷீல்டு வச்சுட்டு எல்லாரும் க்ஷேம லாபத்தோட சௌக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். சத்குரு சிவன் சார் சரணம், பெரியவா இளவலே சரணம். சத்குரு சிவன் சார் சரணம், பெரியவா இளவலே சரணம்.